வணக்கம். நாம் முன்வகுப்பில் சமூக அறிவியலில் பன்வகமையின் இந்தியா என்ற பாடப்பகுதியில் இருந்து வடக்கு மலைத்தொடருடைய பிரிவுகள், வடக்கு மலைத்தொடருடைய முக்கியத்துவம் போன்றவற்றை எல்லாம் நாம் ஆராய்ந்தோம். இன்று அதே பாடபாகத்தில் இருந்து வேறொரு புதிய தலைப்பை நாம் இன்று பார்க்க போகின்றோம். சமவெளிகள் வழியாக நாம் முன்னாடி வடக்கு மலைத்தொடர்களும் அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்ப சமவெளிகள் வேறொரு நிலத்தோற்றத்தை நம்ம இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போறோம். சமவெளிகள், இந்த சமவெளிகள் எவ்வாறு உருவாகுது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த நதிகள், நம்ம படிச்ச சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் ஒழுகி பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஒழுகுது நம்ம பார்த்தோம். இந்த ஒழுகி வரக்கூடிய இந்த நதிகள் பல்வேறு படிவுகளை கொண்டு வருகின்றது. இது கொண்டு வந்து படிய வைத்தாக்கும் அந்த பகுதி சமவெளிகளாக மாறுகின்றது. அப்படி அந்த படிய வைக்கக்கூடிய பகுதிகள் எப்படிகள் மிகவும் வளமான பகுதியாக கொண்டு வரக்கூடிய இந்த படிவுகள் என்பது படிஞ்சாக்கும் நம்மளுக்கு இந்த சமவெளிகள் உருவாகின்ற படிவுகள்ல வண்டல் மண்ணாக நம்மளுக்கு காணப்படுகின்றது. அதை பத்தி உங்க புத்தகத்துல கொடுத்திருக்காங்க, நம்ம பார்ப்போம். கரைமண்டல தகடுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து புவித்தகடு வளைந்து உயர்ந்து இமயமலை தொடர்கள் உருவாயிற்று. நமக்கு தெரியும், இரண்டு கரைமண்டல தகடுகள் சேரும் போது ஃபோல்டு மவுண்ட்ஸ், மடிப்பு மலைகளாக இந்த இமயமலை உருவாச்சு. நம்ம உங்களுக்கு 9ஆம் வகுப்புல நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த இமயமலை மலை தோன்றும் போது அதே வழி நம்மளுக்கு என்ன ஆகின்றது, தெற்கு மலைத்தொடர்களுக்கு இணையாக 2000 மீட்டருக்கு மேல் ஆழம் உள்ள பள்ளத்தாக்குகளும் உருவாகின்றது. இவ்வாறு அப்படி உருவாகும் போது இமயமலையிலிருந்து நம்ம சொன்னதுதான், இமயமலையிலிருந்து ஒழுகி வருகின்ற நதிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தொடர்ந்து உருவாக்கிய படிய வைத்தல் செயல்பாடுகளுடைய விளைவாகத்தான் பெரிய பரப்பளவை கொண்ட இந்த சமவெளிகள் நமக்கு உருவம் கொண்டது. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ளவர் இந்த பல கிலோமீட்டர் கணத்திலும் எஞ்சிய பொருட்கள் படிய வைக்கப்பட்டு, அதான் எஞ்சிய பொருட்கள் என்பது அதை அழுகி அந்த உண்டாகினால் அந்த மண்ணு ரொம்ப வளமான மண்ணாக இருக்கும்னாக்கா இந்த வளமான பகுதி என்று சொல்வதற்கு காரணம் எஞ்சிய பொருட்கள் படிய வைக்கப்பட்டு உருவான சமவெளி உலகத்திலேயே மிகப்பெரிய பரப்பை கொண்ட படிதல் சமவெளிகளில் ஒன்றாகும். நம்ம இந்தியாவில் காணப்படக்கூடிய சமவெளிகள், அதுல அந்த சமவெளிகளை உருவாக்கக்கூடிய அந்த நதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகளாக்கும் இந்த சமவெளிகளை நம்மளுக்கு இந்தியாவில் உருவாக்குகின்றது. ஏராளமான வளமிக்க வண்டல் மண்ணாக்கும் இந்த சமவெளிகளில் நமக்கு பார்க்க முடிகின்றது. உங்க புத்தகத்துல நதிகள் உருவாக்கிய சமவெளிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க, பாருங்க. எந்தெந்த நதிகளின் படிய வைத்தல் விடையால் உருவானது என்பதன் அடிப்படையில் வடக்கு பெருஞ்சமவெளி பகுதி பல பிரிவுகளாக இங்க பிரிக்கப்பட்டு ஒரு அட்டவணையாக இங்க கொடுத்திருக்காங்க, பாருங்க. சமவெளியினுடைய பெயரும் உருவாக்கத்திற்கு காரணமான அத நதிகளையும் பற்றி, எந்த நதிகளாக்கும் இந்த சமவெளிகளை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, பாருங்க. சிந்து நதியும் அதனுடைய துணை நதிகளுமாக சேர்ந்து உருவாக்கனுடைய அந்த சமவெளி என்பது நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. அந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளிகளையாக்கும் இந்த சிந்துவும் துணை நதிகளும் உருவாக்கியுள்ளது. அதே மாதிரி லூனி, சரஸ்வதி நதிகளால் உருவாக்கப்பட்ட சமவெளிகளாக்கும் ராஜஸ்தானில் உள்ள பாலைவன பகுதியான பாகர் சமவெளி, ராஜஸ்தானில் உள்ள பாலைவன பகுதியில் காணப்படக்கூடிய அந்த பாகர் சமவெளி இந்த லோனி, சரஸ்வதி நதிகளால் உருவாக்கப்பட்ட சமவெளிகளாகும். அதே மாதிரி கங்கையும் அதே மாதிரி துணை நதிகளால் உருவாக்கப்பட்ட சமவெளியாகும் கங்கை சமவெளி. அதே போல் பிரம்மபுத்திராவும் அதனுடைய துணை நதிகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட சமவெளியாகும் அஸ்ஸாமில் உள்ள பிரம்மபுத்திரா சமவெளிகள். அப்ப இந்த சமவெளிகள் என்பது நதிகள் கொண்டு வரப்பட்ட படிவுகளால், எஞ்சிய பொருட்களால் கொண்டு படிய வைத்து பல வருடங்கள் ஆகும்போது இது ஒரு சமவெளியாக மாறுகின்றது. அந்த மண் மிகவும் வளமான வண்டல் மண்ணாக காணப்படுகின்றது, விவசாயத்திற்கு மிகவும் உகந்த மண்ணாக காணப்படுகின்றது. சரி, அந்த பாடப்பகுதியில நம்ம இந்த சமவெளியில் வாழக்கூடிய அந்த தொழில்களையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். இந்தியாவினுடைய தானிய களஞ்சியம் அப்படின்னு உள்ள தலைப்புல கொடுத்திருக்காங்க, பாருங்க. இந்த இந்திய சமவெளி பகுதிகளில் என்னெல்லாம் விவசாயம் செய்கிறார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோதுமை, சோளம், நெல், கரும்பு, பருத்தி, பயறு வகைகள் முதலியான இந்த வடக்கு பெருஞ்சமவெளிகளில் ஏராளமாக நம்ம இந்தியாவில்
பயிரிடப்பட்டு வருகின்றது. அதனால தான் நம்முடைய இந்தியாவினுடைய இந்த வடக்கு பெருஞ்சமவெளி பிரதேசத்தை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? தானிய களஞ்சியம் என்று நாம் அழைக்கின்றோம். இந்தியாவினுடைய தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது வடக்கு பெருஞ்சமவெளி பகுதிகளாகும். உலகிலேயே அதிக மக்கள் செறிவு கொண்ட பகுதியில் ஒன்றாகும் இந்த வடக்கு பெருஞ்சமவெளி. காரணம் ஏன் இந்த மக்கள் செறிவங்க கூடுதலாக காணப்படுகின்றது? அந்த பகுதியில் உள்ள மண் என்பது மிகவும் வளமான மண், வண்டல் மண். இப்ப விவசாயத்திற்கு சிறப்பாக இருக்கிறனால மக்கள் அங்க விவசாயம் செய்து தனது வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு உகந்த பகுதியாக காணப்படுவதனால தான் அந்த பகுதியில மக்களுடைய செறிவு கூடுதலாக ஏராளமான மக்கள் அங்க காணப்படுகின்றார்கள். சரி, அடுத்த சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வடக்கு பெருஞ்சமவெளியின் மேற்கு பகுதியில் மழை குறைவாகும். ஆகையால் தான் அங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரும் பகுதிகளிலும் பாலைவனமாக காணப்படுகின்றது. இந்த பாலைவனத்திற்கு நம்ம என்ன சொல்றோம்? தார் பாலைவனம். இந்த வடக்கு பெருஞ்சமவெளியுடைய மேற்கு பகுதிகள் நீங்க பார்க்க போனா அங்க மழை குறைவா இருக்கனால தான் அந்த பாலைவன பகுதி உருவாச்சு. அங்க காணப்படக்கூடிய அந்த பாலைவனம் தார் பாலைவனமாக்கும். இந்தியாவில் அதிக வெப்பம் அனுபவப்படக்கூடிய ஜெய்சால்மேர் இந்த பாலைவனத்தில் தான் காணப்படுகின்றது. இந்த பாலைவனம் அங்குதான் காணப்படுகின்றது. அதே மாதிரிங்கன்னா லூனி நதியும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒழுகிய சரஸ்வதி நதி எல்லாம் தான் இந்த பெருஞ்சமவெளி தோற்றத்திற்காக இங்கு காணப்பட்டது. லூனி நதியும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒழுகிய சரஸ்வதி நதி. இப்ப லூனி நதி இருக்குது, பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒழுகிய சரஸ்வதி நதி எல்லாம் இப்பெருஞ்சமவெளி தோற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த பாலைவன பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஈரப்பதம் இல்லாத உவர்ப்புத்தன்மை உள்ள பாலை மண்ணாக்கும் அந்த பகுதியில நம்மளுக்கு காணப்படுகின்றது. அப்போ பாலைவனம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள் எப்படியா இருக்கும்? முட்செடிகளும் அதே மாதிரி குட்டி செடிகளும் கள்ளி செடிகளும் இங்கு ஏராளமாக காணப்படக்கூடிய தாவர இனங்களாகும். ராஜஸ்தான்ல ஓராண்டில் கிடைப்பதை விட அதிக மழை கேரளாவில் ஒரு நாளில் கிடைக்கிறது. அப்ப அந்த மழையினுடைய அந்த குறைவை நம்மளுக்கு இங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ராஜஸ்தான்ல ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய அந்த கிடைப்பதை விட அதிக மழை கேரளாவில் ஒரு நாளில் நம்மளுக்கு கிடைக்கின்றது. பாருங்க. அது மட்டுமல்லாமல் இங்க சாதாரணமாக இந்த பாலைவனத்தை காட்டக்கூடிய அந்த படங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தண்ணீருக்காக அவங்க எத்தனை தூரம் அந்த குடத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி உங்களுக்கு படமாக இந்த கொடுத்திருக்காங்க பாருங்க. சரி, அதே மாதிரி ராஜஸ்தானில் முக்கிய வேளாண் பொருட்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் குறைவான பகுதியா இருக்கிறதுனால அங்க விவசாயமாக பஜ்ரா, ஜோவா போன்ற தாவரங்களாக்கும் அங்க விவசாயம் செய்கின்றார்கள். அதே மாதிரி அங்க நீர் மிதமான அளவில் மட்டும்தான் இந்த செடிகளுக்கு தேவைப்படுகின்றது. அதற்கு தகுந்த தாவரங்கள் வகைகளாக்கும் அங்கு விவசாயமாக இவங்க செய்கின்றார்கள். பொதுவாக அந்த நீர்ப்பாசனத்தை முக்கியமாக நீர்ப்பாசனத்தை நம்பிதான் இந்த விவசாயமானது அங்க நடைபெற்று வருகின்றது, வேளாண்மை செய்யப்பட்டு வருகின்றது. சிந்து நதியும் அதன் கிளை நதிகளும் சேர்ந்து உருவாக்கிய மிகப்பெரிய சமவெளியாக்கும் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இப்ப இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியில நீங்க பாத்தீங்கன்னா கூடுதலாக விளையக்கூடிய இந்த வேளாண்மை தாவரங்கள் அப்படிங்கிறது கோதுமை, சோளம், கரும்பு போன்றவை எல்லாம் அங்க முக்கியமான விளைபொருட்களாக விவசாயமாக அங்க செய்கின்றனர். அப்போ பெருஞ்சமவெளி வடக்கு பெருஞ்சமவெளிகளும் அந்த வடக்கு பெருஞ்சமவெளி மேற்கு பகுதியில் காணப்படக்கூடிய அந்த பாலைவனத்தை பத்தியாக நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனி அடுத்த ஒரு பகுதியை நம்மளுக்கு பார்க்கலாம், தீபகற்ப பீடபூமி. இப்போ என்ன தீபகற்ப பீடபூமி? இந்த தீபகற்ப பீடபூமி பகுதிகளும் இந்த இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வடக்கு மலைத்தொடர்கள், சமவெளிகளுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு என்ன பார்க்க முடிகின்றது? பீடபூமிகளை உங்களுக்கு பார்க்க முடிகின்றது. பாருங்க எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த பீடபூமிகள் காணப்படுகிறது அப்படின்னா மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களுக்கும், மகாராஷ்டிரம், கர்நாடகம், தமிழ்நாடு, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் சில பகுதிகளில் உட்பட்ட இந்த நிலப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தீபகற்ப பீடபூமி அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, கடினத்தன்மை வாய்ந்த பாறைகளால் உருவாதாக அதோட சிறப்பு, அந்த பீடபூமியின் சிறப்பு கடினத்தன்மை வாய்ந்த பாறைகளால் உருவான பகுதியாக்கும் இந்த பீடபூமி. இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்டதும் பழமையான ஒரு புவிப்பகுதியாகும் இது.
அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியில் உள்ள வேறுபட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு நிலப்படமாக உங்களுக்கு ஒரு மேப்பை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல காணப்படக்கூடிய இந்த பீடபூமிகளை காட்டக்கூடிய அந்த படங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. தக்கான பீடபூமி நம்மளுக்கு பார்க்க முடியும். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். தக்கான பீடபூமி, மால்வா பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமி போன்ற பீடபூமிகளை உங்களுக்கு பார்க்க முடிகின்றது. இது பரீட்சைக்கு கேட்கக்கூடிய கேள்வியாக்கும். இந்த மேப்ல உங்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக கேள்விகள் கேட்கப்படலாம். அதாவது சோட்டா நாக்பூர், மால்வா, தக்கான பீடபூமி எல்லாமே அடையாளப்படுத்த நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, அதை பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பரீட்சையில இந்த பீடபூமிகளை உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். இந்தியாவில் காணக்கூடிய தீபகற்ப பீடபூமிகளாகும். சரி, நம்ம இனி இந்த தீபகற்ப பீடபூமியுடைய சிறப்பம்சங்களை நம்மளுக்கு இப்ப பார்க்கலாம். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இப்புவி பகுதி பரப்பளவு ஏறத்தாழ 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய பரப்பு 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த தீபகற்ப பீடபூமி நம்ம இந்தியாவில் காணப்படுகிறது. மலைகள், பீடபூமிகள், பள்ளத்தாக்கள் இவ்வாறு வேற்றுமை நிறைந்த நிலத்தோற்றங்கள் இங்கு இந்த பகுதியில் காணப்படுகின்றது. இப்பகுதியில் மிக உயரம் கூடிய சிகரமான ஆனைமுடி இங்க பார்க்க முடிகின்றது. இதோடைய உயரம் 2695 மீட்டர் ஆகும். இது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இந்த ஆனைமுடி சிகரம் நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. இங்கு ஏராளமான தாது செல்வங்களாக்கும் இந்த தீபகற்ப பீடபூமியில நம்மளுக்கு பார்க்கப்படி முடிகின்றது. அதனால நம்ம என்ன சொல்றோம், தாதுக்களுடைய களஞ்சியம் அப்படிங்கிற பீடபூமி தாதுக்களின் களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. அது என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு ஏராளமான நம்ம என்னெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்மளுக்கு. அப்ப தீபகற்ப பீடபூமி நம்ம என்ன சொல்லலாம், தாது பொருட்களுடைய தாதுக்களுடைய களஞ்சியம் என்று நம்ம கூறலாம். குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே தான் இங்க மழை கிடைக்கின்ற இப்பகுதியில் இயற்கை தாவரங்கள் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளாகும். அதாவது இங்க காணப்படக்கூடிய காடுகள் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளாகும் இந்த பீடபூமி பகுதியில காணப்படுகின்றது. இங்க வளரக்கூடிய மரங்களை நீங்க பாத்தீங்கன்னா தேக்கு, சால், சந்தனம், மூங்கில் போன்ற இலை உதிரக்கூடிய மரங்களையாக்க நம்மளுக்கு கூடுதலாக இந்த பகுதியில வெப்பமண்டல இலையுதிர் காட்டு பகுதியில் நம்மளுக்கு காணப்படுகின்றது. அது மட்டும் ஏராளமான மழை கிடைக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் மேற்கு சரிவுகளில் வெப்பமண்டல மழைக்காடுகளும் இந்த பகுதியில் காணப்படுகின்றது. அப்ப வெப்பமண்டல இலையுதிர் காடுகளும் வெப்பமண்டல மழைக்காடுகள் எல்லாமே இந்த தீபகற்ப பீடபூமியில் காணப்படுகின்றது நம்ம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியின் தெற்கில் அமைந்துள்ள தக்கான பீடபூமி பல பகுதிகளும் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒழுகி பறந்து வந்த லாவா எரிமலையிலிருந்து வெடித்து வெளிவரக்கூடிய அந்த லாவாவாக்கும் குளிர்ச்சி அடைந்தாக்கும் இந்த தக்கான பீடபூமி உருவாயிற்று. பெரும்பான்மையும் பசால்ட் என்ற எரிமலை பாறையால் உருவாக்கப்பட்ட இப்பீடபூமி பருவலாக கரிசல் மண் உருவாக்கப்பட்டது. அப்போ எரிமலை வெடித்து விழக்கூடிய லாவா குளிர்ந்தாக்கும் இந்த பீடபூமி நம்மளுக்கு உருவாயிருக்கிறது. இந்த மண் பொடிந்து கிடைக்கக்கூடிய பகுதியில் காணப்படக்கூடிய மண் அப்படிங்கிறது கரிசல் மண்ணாக்கும், கருப்பு நிற மண்ணாக்கும் இந்த பகுதியில் காணப்படுகின்றது. இந்த மண் பொதுவாகவே நம்மளுக்கு பருத்தி விவசாயத்திற்கு மிகவும் உகந்த மண்ணாக காணப்படுகின்றது இந்த கருத்த மண். தீபகற்ப பீடபூமி பகுதிகளில் கருத்த மண் அல்லாமல், கருப்பு மண் அல்லாமல் நம்மளுக்கு செம்மண் நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. வளம் குன்றிய இம்மண் அடங்கிய இம்மண்ணில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்திற்கு காரணம் அப்படிங்கிறது இரும்பினுடைய தாது அம்சம் இதில் கூடுதலாக காணப்படுகின்றது. அதனால தான் இந்த பகுதி நம்மளுக்கு என்ன காணப்படுகின்றது, செம்மண்ணாக காணப்படுகின்றது. அப்போ கருத்த நிறமண், அதே மாதிரி சிவப்பு நிறமான மண் செம்மண் நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அதே போல் நாம் மன்சூன் மழையும் மாறுபட்ட கோடை காலமும் மாறி அனுபவப்படுகின்ற பகுதிகளில் சரளை மண்ணும் காணப்படுகின்றது. அப்போ இந்த தீபகற்ப பீடபூமியில் நம்ம கருப்பு நிறம் பிளாக் சாயில், கருப்பு நிற மண் பார்க்க முடிகின்றது, செம்மண் பார்க்க முடிகின்றது, சரளை மண் போன்றவை எல்லாம் இங்கு மண் வகைகளாக நமக்கு இந்த பீடபூமி பகுதியில பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி காடுகளாக வெப்பமண்டல இலையுதிர் காடுகளையும் வெப்பமண்டல மழைக்காடுகளையும் நம்மளுக்கு இங்க பார்க்க முடிகின்றது. இந்த பீடபூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதுக்களினுடைய களஞ்சியம் என்று கூறக்கூடிய ஏராளமான தாது பொருட்கள் இந்த பகுதியில் கிடைக்கின்றது.
சரி, இந்த தீபகற்ப பீடபூமி உயர்ந்த பகுதிகளில் உற்பத்தியாகக்கூடிய நதிகளை இந்த பகுதியில் தீபகற்ப பகுதியில இந்த உற்பத்தியாகக்கூடிய நதிகள் என்ன சொல்லுவோம்? தீபகற்ப நதிகள். இப்ப இமயமலை பகுதியில் உருவாக்கக்கூடிய நதிகளை இமயமலை நதிகள் சொல்ற மாதிரி இந்த தீபகற்ப பகுதியில உருவாக்கக்கூடிய இந்த பகுதிகள் உயரமான பகுதியில் உருவாகக்கூடிய நதிகளை தான் தீபகற்ப நதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தீபகற்ப நதிகளை பத்தி உங்க பாட புத்தகத்துல ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நதியும் அதனுடைய பிறப்பிடம், அதனுடைய நீளம், அதனுடைய கிளை நதி, எந்த மாநிலங்கள் வழியாக இந்த நதிகள் கடந்து செல்கின்றது, இறுதியில் அது எந்த கடலில் கலக்கின்றது என்பதை எல்லாம் ஒரு அட்டவணையாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா நம்மளுக்கு இப்ப பார்க்கலாம். இப்போ தீபகற்ப நதியான மகாநதி, இந்த மகாநதி உடைய பிறப்பிடத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மெக்காலா மலைத்தொடர் மத்திய பிரதேசத்திலும் இந்த நதியானது பிறப்பிடமாக நம்ம பார்க்க முடிகின்றது. இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 857 கிலோமீட்டர் ஆகும். இந்த மகாநதி தீபகற்ப நதியான இந்த மகாநதியினுடைய நீளம் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய முக்கியமான கிளை நதிகள், மகாநதியினுடைய கிளை நதிகள் என்பது இப்டல் என்பது முக்கியமான கிளை நதியாகும். இந்த மகாநதி எந்தெந்த மாநிலங்கள் வழியாக கடந்து செல்கின்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் வழியாக கடந்து சென்று இறுதியில் வங்காள விரிகுடாவில் போய் இது கடக்கின்றது. அப்போ மகாநதிங்கிற தீபகற்ப நதியினுடைய சிறப்புத்தன்மைகள் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கோதாவரி. கோதாவரியுடைய பிறப்பிடத்தை நீங்க பாத்தீங்க, உற்பத்தி ஆகக்கூடிய இடம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையான மகாராஷ்டிராவில் நாசிக் என்ற மாவட்டத்திலேயாகும் இந்த கோதாவரி நதி உற்பத்தி ஆகின்றது. இதனுடைய நீளம் என்று நீங்க பாத்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நதியாகும் இந்த நதி. இதனுடைய முக்கியமான கிளை நதிகள் என்பது இந்திராவதி, சபரி என்பது இந்த நதியினுடைய முக்கியமான கிளை நதிகளாகும். இது கடந்து செல்லக்கூடிய மாநிலங்கள் என்பது மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் வழியாக கடந்து சென்று இறுதியில் வங்காள விரிகுடாவில் போய் இந்த நதி கோதாவரி நதி கலக்கின்றது. நீங்க அடுத்த நதியை நீங்க பார்த்தீங்க, தீபகற்ப நதியை நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா என்ற தீபகற்ப நதியாகும். இந்த தீபகற்ப நதியினுடைய உற்பத்தி இடம், பிறப்பிடம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வர் குன்றுகளில் இருந்தாக்கும் இந்த நதியானது உற்பத்தி ஆகின்றது. சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நதியாகும் இந்த கிருஷ்ணா நதி. இதனுடைய முக்கியமான கிளை நதிகள் என்பது பீமா, துங்கபத்திரா என்பது முக்கியமான கிளை நதிகளாகும். இந்த நதி மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேச என்ற மாநிலங்கள் வழியாக கடந்து சென்று இறுதியில் வங்காள விரிகுடாவில் போய் நமக்கு இந்த கிருஷ்ணா நதியானது கலக்கின்றது. நீங்க அடுத்தது இங்கே பார்க்கக்கூடிய ஒரு தீபகற்ப நதியாகும் காவேரி. இதனுடைய உற்பத்தி இடம் என்று பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பிரம்மகிரியிலிருந்து, கர்நாடகத்தில் பிரம்மகிரி மலையில் இருந்தாக்கும் இந்த நதியானது உற்பத்தி ஆகின்றது. இதனுடைய பிறப்பிடமாகும். இது சுமார் 800 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நதியாகும். இதனுடைய கிளை நதி என்பது கபனி, அமராவதி என்பது இந்த காவேரி நதியினுடைய கிளை நதிகளாகும். இது கர்நாடகம் என்ற மாநிலம் வழியாக ஒழுகி கடந்து சென்று இறுதியில் வங்காள விரிகுடாவில் போய் கடக்கின்றது. இனி நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ஒரு தீபகற்ப நதியாகும் நர்மதை. இந்த நர்மதை எங்க உற்பத்தி ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா மெக்காலா மலைகள், சத்தீஸ்கர் இந்த மாநிலத்திலாக்கும் இந்த நதியானது உற்பத்தி ஆகின்றது. இது சுமார் 1312 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நதியாகும். இது கிரண், பப்ஜர் என்ற முக்கியமான கிளை நதிகளை கொண்ட ஒரு நதியாகும். இது சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் வழியாக கடந்து சென்று அரபிக்கடலில் ஆகும் இந்த நதி, தீபகற்ப நதி நர்மதை கலக்கின்றது. அடுத்த பார்க்கக்கூடிய வேறொரு தீபகற்ப நதியாகும் தப்தி. இது மும்தாய் பீடபூமி மத்திய பிரதேசத்தில் பைதூல் மாவட்டத்திலேயாக்கும் இந்த தப்தி நதியினுடைய பிறப்பிடம், உற்பத்தி இடமாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நதி சுமார் 724 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நதியாகும்.
இது ஆனர், கிர்ன் என்ற முக்கிய கிளை நதிகளை கொண்ட ஒரு நதியாகும். இது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் என்ற மாநிலம் வழியாக கடந்து சென்று இறுதியாக அரபிக்கடலில் போய் இந்த நதி தப்தி நதி கலக்கின்றது. இப்போ உங்க புத்தகத்துல கொடுத்த தீபகற்ப நதிகளையும் அதனுடைய பிறப்பிடம், நீளம், அதனுடைய கிளை நதிகள், அது ஒழுகக்கூடிய மாநிலங்கள், கலக்கக்கூடிய அந்த கடல் போன்றவற்றை எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பரீட்சைக்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக்கும். இந்த ஒவ்வொரு தீபகற்ப நதிகளுடைய பிறப்பிடமும் அது கலக்கக்கூடிய கடல் எல்லாம் கேட்பாங்க. இந்த அட்டவணை நீங்க புரிஞ்சு படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பரீட்சைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இந்த தீபகற்ப நதிகள் அப்படிங்கிறது நதிகள்லயே அதிக நீளமுடைய ஒரு தீபகற்ப நதி தெரியுமா உங்களுக்கு? கோதாவரியாகும் தீபகற்ப நதிகளில் அதிக நீளமுடைய நதியாகும். அதே மாதிரி கர்நாடகத்தில் சராவதி நதியில் அமைந்துள்ள ஜோக் ஃபால்ஸ் அப்படிங்கிறது இவற்றில் அதிக உயரம் உள்ள நீர்வீழ்ச்சியாக நம்ம பார்க்க முடிகின்றது. தீபகற்ப பீடபூமி பல்வேறுபட்ட புவி சிறப்பம்சங்களை கொண்டதும் இந்தியாவில் மிக பரந்த பரப்பளவும் பழமை வாய்ந்ததுமான பகுதியே தீபகற்ப பீடபூமி. இப்பீடபூமியின் பரப்பளவு சுமார் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். மால்வா, தக்காணம், சோட்டா நாக்பூர் என்னும் பீடபூமிகளால் ஆனது தீபகற்ப பீடபூமி. வடக்கு பெரும் சமவெளியின் தென் பாகத்தில் அமைந்துள்ள மலைத்தொடர்களான மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடருக்கும் இடையில் இப்பீடபூமி அமைந்துள்ளது. தீபகற்ப பீடபூமியின் நிலப்பகுதிகள். ஆரவல்லி இந்தியாவின் மேற்கு பகுதியில் சுமார் 800 கிலோமீட்டர் நீளமுள்ள மலைத்தொடராகும் ஆரவல்லி. ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்களில் இது பரந்து காணப்படுகிறது. இது மிகவும் பழமை வாய்ந்த மடிப்பு மலையாகும். கடல் மட்டத்திலிருந்துள்ள உயரம் சுமார் 1172 மீட்டர் ஆகும். சாத்பூரா குஜராத், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் என்னும் மாநிலங்களில் பரந்து காணப்படும் சாத்பூரா மலை விந்திய மலைக்கு இணையாக அமைந்துள்ளது. விந்தியா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பரந்து காணப்படும் விந்திய மலை இந்தியாவை வட இந்தியா, தென் இந்தியா என பிரிக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். சஹியாத்ரி, சஹியமலை என்னும் பெயர்களில் அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத், மகாராஷ்டிரம், கோவா, கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பரந்து காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகவும் உயரம் கூடிய ஆனைமுடி தீபகற்ப பீடபூமியில் மிக உயரம் கூடிய சிகரமாகும். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2695 மீட்டர் உயரம் உடையது. கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர். தக்காண பீடபூமிக்கு இணையாக நீண்டு காணப்படும் இம்மலைத்தொடர் ஒரிசாவில் மகாநதி பகுதியிலிருந்து தொடங்கி தமிழ்நாட்டில் வைகையில் முடிவடைகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் தமிழ்நாட்டில் நீலகிரி குன்றுகளில் சந்திக்கின்றது. மால்வா பீடபூமி. நர்மதை நதியின் வடக்கு பகுதியில் காணப்படும் மால்வா பீடபூமி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம் என்னும் மாநிலங்களில் பரந்து காணப்படுகிறது. சோட்டா நாக்பூர் பீடபூமி. இந்தியாவின் தாதுக்களின் களஞ்சியம் என அழைக்கப்படும் சோட்டா நாக்பூர் பீடபூமி தீபகற்ப பீடபூமியின் கிழக்கில் அமைந்துள்ளது.
தீபகற்ப நதிகள். இந்தியாவின் தீபகற்ப நதிகளை கிழக்கு நோக்கி ஒழுகுபவை, மேற்கு நோக்கி ஒழுகுபவை என இரண்டாக பிரிக்கலாம். இந்தியாவின் பழமை வாய்ந்த நிலப்பகுதியான தீபகற்ப பீடபூமியில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி ஒழுகி வங்காள விரிகுடாவில் சேரும் நதிகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி என்பனவாகும். தீபகற்ப நதிகளில் மேற்கு நோக்கி ஒழுகி அரபிக்கடலில் போய் சேரும் நதிகள் நர்மதையும் தப்தியும் ஆகும். நர்மதை சத்தீஸ்கட்டில் மைக்காலா மலைகளில் உற்பத்தியாகிறது. இந்நதியின் நீளம் 1312 கிலோமீட்டர். இதன் கிளை நதிகளில் முக்கியமானவை கிரண், பர்ஜன். சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற மாநிலங்கள் வழியாக இந்நதி ஒழுகிறது. தப்தி கிழக்கு நோக்கி ஒழுகும் மற்றொரு தீபகற்ப நதி தப்தி. இந்நதி மத்திய பிரதேசத்தில் முந்தாய் பீடபூமியில் உற்பத்தியாகிறது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள் வழியாக 724 கிலோமீட்டர் ஒழுகி அரபிக்கடலில் போய் சேருகிறது. கோதாவரி தீபகற்ப நதிகளில் மிகவும் நீளம் கூடியதும் பெரியதுமாகும் கோதாவரி. இதன் உற்பத்தி இடம் மேற்கு தொடர்ச்சி மலையாகும். தக்காண பீடபூமி வழியாக 1465 கிலோமீட்டர் ஒழுகி இந்நதி வங்காள விரிகுடாவில் போய் சேருகிறது. மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கட் போன்ற மாநிலங்கள் வழியாக ஒழுகிச் செல்லும் இந்நதியின் முக்கியமான கிளை நதிகள் இந்திராவதி, சபரி என்பனவாகும். மகாநதி மத்திய பிரதேசத்தில் மைக்காலா மலைத்தொடரில் உற்பத்தியாகி மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், ஒரிசா போன்ற மாநிலங்கள் வழியாக 857 கிலோமீட்டர் ஒழுகி வங்காள விரிகுடாவில் போய் சேருகிறது. கிருஷ்ணா தீபகற்ப நதிகளில் இரண்டாவது பெரிய நதியான கிருஷ்ணா நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் குன்றுகளில் உற்பத்தியாகி 1400 கிலோமீட்டர் ஒழுகி வங்காள விரிகுடாவில் சேருகிறது. இதன் முக்கிய கிளை நதிகள் பீமா, துங்கபத்ரா என்பனவாகும். காவேரி தென்கங்கை என அழைக்கப்படும் காவேரி மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் உற்பத்தியாகி கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வழியாக 800 கிலோமீட்டர் ஒழுகி வங்காள விரிகுடாவில் போய் சேருகிறது. இதன் முக்கிய கிளை நதிகள் கபனி, பவானி, பாப்பா, ஹேமாவதி, அமராவதி, சொர்ணகிரி போன்றவையாகும். தீபகற்ப நதிகளுடைய சிறப்பம்சங்கள், அதனுடைய பிறப்பிடம் போன்றவை தான் நம்ம இப்ப பார்த்தோம். இனி நம்மளுக்கு பரீட்சைக்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியும் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு தலைப்பாக்கும். நம்ம முன்னாடி பார்த்த இமயமலை நதிகளும் அதே மாதிரி தீபகற்ப நதிகளுக்கும் உள்ள வேறுபாடு, அந்த ஒப்புமைப்படுத்தியாக்க உங்களுக்கு ஒரு டேபிளா கொடுத்துருக்காங்க. இப்போ இமயமலை நதிகள்னா உங்களுக்கு இப்போ தெரியும், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா என்ற இமயமலை நதிகளும், அதே மாதிரி தீபகற்ப பகுதிகளில் உற்பத்தியாகக்கூடிய நதிகளான நம்ம முன்னாடி பார்த்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதை, தப்தி போன்ற நதிகளுடைய இந்த இரண்டு நதிகளை நம்ம ஒப்புமைப்படுத்தி ஒரு அட்டவணை உங்களுக்கு ஒரு பாடபாத்திரம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இமயமலை நதிகள் இமயமலை தொடரிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய நதியாகும். அதனால்தான் அதுக்கு இமயமலை நதிகள் பேர் வந்தது. அப்ப தீபகற்ப நதிகள் என்னவா இருக்கும்? தீபகற்ப பீடபூமி பகுதிகளில் இருந்து, அங்குள்ள மலைத்தொடர்களில் இருந்து உற்பத்தியாக இருந்தனால்தான் அதுக்கு எனக்கு தீபகற்ப நதிகள் பேர் வந்தது. இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகிறது, தீபகற்ப பீடபூமியில் உள்ள மலைப்பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள். அதாவது நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பரப்பளவு கூடிய வளமிக்க பகுதியாக்கும் இந்த இமயமலை நதிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பரப்பளவு கூடிய, ஆனா தீபகற்ப பார்த்தீங்கன்னா அதை விட பரப்பளவு குறைவாகத்தான் இந்த தீபகற்ப நதி காணப்படுகின்றது. அதே மாதிரி குறைந்த வளமிக்க பகுதியை கொண்ட ஒரு நதிகளாகும் இந்த தீபகற்ப நதிகள். அதே மாதிரி இமயமலை நதிகளை பார்த்தீங்கன்னா மலைத்தொடர்களில் குகைகளை உருவாக்கி சமவெளிகளில் வளைந்து நெளிந்து ஒழுகும் செய்கின்றது. அப்போ இது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நம்ம ஒழுகிறனால பல வகையான நிலத்தோற்றங்களை, அதிகமான நிலத்தோற்றங்களை இந்த இமயமலை நதிகளுக்கு உருவாக்க முடிகின்றது. அதே நீங்க தீபகற்ப நதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா அது
இதும் நம்மளுக்கு நிலத்தோற்றங்களை உருவாக்கின்றன. குறைவான நிலத்தோற்றங்களை தான் இதற்கு உருவாக்கின்றது. கடினத்தன்மையுடைய பாறைகள் வழியாக ஓடுவதால் பெரிய பள்ளத்தாக்குகளை இது உருவாக்க முடியறதில்லை இதுக்கு அப்படின்னாக்க சொல்றாங்க. அதே மாதிரி அதிக நீருடைய தன்மையாக்கும் இந்த இமயமலை நதிகளுக்கு காணப்படுகின்றது. அதே மாதிரி தீபகற்ப நதிகள் பார்த்தீங்கன்னா குறைந்த நீருடைய தன்மையாக்கும் இதில் காணப்படுகின்றது. அதே மாதிரி இமயமலை நதிகள் என்பது போக்குவரத்துக்கு, உள்நாட்டு போக்குவரத்துக்கு எல்லாமே மிகவும் உதவியாக பயனுள்ளதாக அமையக்கூடிய நதிகளாகும் இந்த இமயமலை நதிகள். ஆனால் இந்த தீபகற்ப நதிகள் அதற்குடைய போக்குவரத்துக்கு பயன்படுவதில் குறைவாக பயன்படுகின்றது என்பதாகும் தீபகற்ப நதிகளுடைய சிறப்புத்தன்மையாக. அப்ப இமயமலை நதிகளின் தீபகற்ப நதிகளை நீங்க ஒப்புமைப்படுத்தி படிச்சுக்கணும். அப்படி படிக்கும் போதுதான் அந்த ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த நதிகளுக்கு வேறு சிறப்பு சொல்றது இமயமலை நதிகள் என்பது வற்றாத நதிகளாகும். வற்றாத நதி காரணம் மழைக்காலங்கள்ல மழை தண்ணியாக இந்த நதிகள்ல வெள்ளம் வருகின்றது. வெயில் காலங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பனி உருகி, இமயமலையில் உள்ள அந்த பனி உருகி மலை உருகி அந்த தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிடும். 24 எல்லா நாட்களும், வருடத்தில் எல்லா நாட்களும் இந்த இமயமலை நதிகள்ல தண்ணீர் நம்மளுக்கு பார்க்க முடியாது. இது வற்றாத நதிகளாகும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன நதிகள் வற்றாத நதிகள். ஆனா தீபகற்ப நதிகள் நீங்க பாத்தீங்கன்னா வற்றும் நதிகளாகும். இதுல மழைக்காலங்கள்ல இந்த நதிகளுடைய ஸ்பீடும் அந்த அளவு எல்லாம் கூடுதலா இருக்கும். மழைக்கால வெயில் காலங்கள்ல வரும்போது இதனுடைய அளவு குறைந்து போகின்றது. அப்ப வற்றக்கூடிய நதிகளாகும் இந்த தீபகற்ப நதிகள். அப்ப இமயமலை நதிகள் என்பது வற்றாத நதிகள், இது தீபகற்ப வற்று நதிகள். இது நம்மளுக்கு ஒரு சிறப்புத்தன்மையாக நம்மளுக்கு சொல்ல முடியும். சரி, நம்ம இனி அடுத்த ஒரு பகுதியாக நம்ம பார்க்க போறது பீடபூமிகள். பீடபூமியினுடைய அந்த வாழ்க்கை முறையாக நம்மளுக்கு நம்ம பார்க்க போறோம். அங்க வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க என்னென்ன விவசாயம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த பீடபூமியில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க பார்த்தீங்கன்னா பருத்தி, பயிர் வகைகள், நிலக்கடலை, அதே மாதிரி கரும்பு, சோளம், ராகி, மிளகாய் போன்ற பயிர் வகைகள் எனக்கும் இந்த பீடபூமி பகுதிகளில் இந்த மக்கள் வேளாண்மை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றனர். அது மட்டும் நம்ம முன்னாடியே சொன்ன தாதுக்களுடைய களஞ்சியம் என்று அறியப்படக்கூடிய பீடபூமி பகுதியில கிடைக்கக்கூடிய தாதுக்களை நீங்க பார்த்தீங்கன்னா இரும்பு தாது நம்மளுக்கு மிகவும் கூடுதலாக இங்க கிடைக்கின்றது. அதே மாதிரி நிலக்கரி, மேக்னீஷ், பாக்சைட், அதே மாதிரி சுண்ணாம்புக்கள் போன்ற பல வகையான தாது செல்வங்களுடைய களஞ்சியமாகும் இந்த பீடபூமி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை, சுரங்க தொழில், தாது பொருட்களை சார்ந்த தொழில்கள் போன்றவையாக்கும் இங்க காணப்படக்கூடிய இங்க கிடைக்கக்கூடிய அந்த செல்வங்களை, இயற்கை செல்வங்களையும் தாது செல்வங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய தொழில்கள் நடைபெறுகின்றது. அப்ப அவருடைய முக்கியமான தொழில்கள் வேளாண்மை தொழிலும் இருக்கின்றது, சுரங்க தொழிலும் இருக்கின்றது. தாது பொருட்களை சார்ந்த இந்த சுரங்க தொழிலும் இந்த போன்ற தொழில்களையாக்கும் இந்த பீடபூமி மக்கள், பீடபூமியில் வாழக்கூடிய இந்த மக்கள் தொழிலாக கொள்கின்றனர். அப்போ இந்த பீடபூமியினுடைய சிறப்புகளையும் அதில் வரக்கூடிய நதிகளையும் அதனுடைய சிறப்பு தன்மைகளும் அதே மாதிரி பீடபூமியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையில நம்ம இப்ப பார்த்தோம். இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, இந்த பாடப்பகுதி தொடர் செயல்பாடாக இந்த 2-3 கேள்விகளை தர நீங்க எழுதிக்கணும். சரி, பாருங்க, எல்லாரும் பேப்பரும் நோட்டெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்கோங்க. சரி, நம்மளுக்கு பார்க்கலாமா? தீபகற்ப நதிகள். அப்ப தீபகற்ப நதிகளுடைய ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப தீபகற்ப நதிகளை பற்றி நம்மளுக்கு ஒரு அட்டவணை தயார் செய்துட்டு நீங்க அடுத்த வகுப்புல உங்களுக்கு வரணும். அதே மாதிரி இமயமலை நதிகளுக்கும் அதே மாதிரி தீபகற்ப நதிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறதையும் நீங்க அட்டவணைப்படுத்திட்டு வரணும். சரி, இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.